ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தானிய அடை தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க தானியங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது தேவையான அளவு நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு பங்கு மட்டும் எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் மீதி இருக்க தானியங்களெல்லாம் சேர்த்து 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண மாவை ஒரு பவுலில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கல் சூடானதும் தோசை மாவை ஊற்றி 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான தானிய அடை தோசை ரெடி. நம்ம பிஸியாக இருக்க டைமில் வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் செய்ய நேரம் இருக்காது. ஸோ 2 in 1 மார்னிங் இதை அடை தோசையாகவும் வச்சுக்கலாம். 11 o'clock போல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம அந்த பயிரை நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபுட்டில் குழந்தைங்களுக்கு தேவையான அயன், ஃபைபர், புரோட்டீன் நிறையாவே இருக்கு. சிம்பிளான ரெசிபியாகவும் இருக்கும், அதே அளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். 11 o'clock போல் இந்த வேக வச்ச பயிரோட ஒரு லெமன் ஜூஸும் சேர்த்து நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.